இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறது பாருங்க. ஐசிஐசிஐல வந்து மல்டி அசெட் ஃபண்ட்ல வந்து நம்ம நெறைய வந்து எஸ்டபிள்யூபி கால்குலேட்டர்ஸ் போட்டு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அத வந்து ஒரு சிலர் வந்து புரிஞ்சுக்க முடியல. நல்லா இருக்கு, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான கேட்கும்போது, அது ஓகே. ரியல் டைம்ல உண்மையா இப்படிதான் ஒர்க் ஆகுமான்னு கேட்கறாங்க ஒரு சிலர். ஓகே. ஓகேங்களா? இப்போ நீங்க அவங்களுக்கு செலக்ட் பண்ண ஃபண்ட் பாத்தீங்கன்னா, பியூர்லி ஈக்விட்டி கிடையாது. இது வந்து ஹைபிரிட் ஃபண்ட். கரெக்ட்டுங்க. கரெக்ட். ஓகே சார். ஓகே. ஹைபிரிட் ஃபண்ட்ல வந்து இது வந்து நம்ம இதுல ஒரு அமௌண்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டுங்க. சிஸ்டமேட்டிக்கா வித்ட்ராவல் பண்றோம். இது ரியல் டைம்ல வித் டாக்ஸேஷனோட எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம ஓகே சார். டாக்ஸேஷன்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இல்லைங்களா? ஆமா ஸோ சார். ஆமா. அதுல வந்து ஈக்விட்டி டாக்ஸேஷன் எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10% வந்து அப்ளிகபிள்ங்க லாங் டெர்ம் கேபிட்டல் கெயினுக்கு. அதாவது 1 ஓகே. இயர் மேல நீங்க கிராஸ் ஆயிட்டீங்கன்னா. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அப்போ வந்து 1 லேக்குக்கு உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? ஆமா. அது போக மீதி இருக்கிறதுக்கு 10% அப்ளிகபிள். வேற ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் கெயின்னா 15%ங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? டாக்ஸ்ன்றது நம்ம வந்து டாக்ஸ பத்தி ரொம்ப வொரி பண்ணிக்க தேவையில்ல. ஓகேங்களா? ஏன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஒரு டாக்ஸ் எஃபிஷியன்ட்டா நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும். என்ன ரீசன்னா, நம்ம வித்ட்ரா பண்ற அமௌண்ட் இருக்கு இல்லீங்களா? ஆமா சார். அந்த அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, மேஜர் போர்ஷன் வந்து நம்மளோட ஓன் அமௌண்ட்டுங்க. ஓகே. அதுல ப்ரொபோர்ஷனலா ஒரு பெர்சன்டேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட். ஓகே. அத ஓகே நீங்க சார். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம வந்து பேங்க்குக்கு லோன் கட்டும்போது இஎம்ஐ நம்ம கட்டுற அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா, ஒரு போர்ஷன் டுவர்ட்ஸ் பிரின்சிபலும், ஒரு போர்ஷன் டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் போகுது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா? வரும். ஆமா சார். ஆமா. அதே கான்செப்ட் தான். இங்க வந்து என்னன்னா, ஃபீஃபோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ங்க. யூனிட்ஸ் ஓகே. தாங்க. யூனிட் செல் அவுட் ஆயிட்டு, நம்ம ஆ. ஃபர்ஸ்ட் வாங்குன யூனிட்ஸ் இருக்கு இல்லீங்களா? ஆமா சார். அது செல் அவுட் ஆற மாதிரி கணக்கு. அந்த ஓகே. இன்னைக்கு என்ன மதிப்போ, நம்ம வித்ட்ரா பண்ற அன்னைக்கு என்ன மதிப்போ, அதுக்கேத்த மாரி ஒரு போர்ஷன் நம்மளோட ஓன் அமௌண்ட்டும், அந்த அமௌண்ட்டுக்கான ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ் அது என்னன்றது தான் அப்ளிகபிள்ங்க. ஓகேங்களா? ஓகே சார். அது ஓகே. வந்து புரியுது. ரீசனபிள். ஓகே சார். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம இதுல வந்து ரியல் டைம் டேட்டால நம்ம பார்க்கறதுக்கு வந்து இந்த ஃபண்ட்ல வந்து ஒரு 50 லேக்ஸ் வந்து நவம்பர் 2002 நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. சரிங்க சார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எவ்ரி மந்த் வந்து நம்ம வந்து 37,500 வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பக்கத்துல பாருங்க. இன்னைக்கு டேட் வரைக்கும் நம்ம எவ்வளவு வித்ட்ரா பண்ணியிருக்கிறோம்ன்றத பாருங்க. ஓகே. பிப்ரவரி 29th வரைக்கும் நம்ம எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா, டோட்டலா நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் மட்டுமே எடுத்தது போக 22.25 crores இருக்கும். ஓகே. ஓகேங்களா? நம்ம வித்ட்ரா பண்ணது எஸ்டபிள்யூபி பாத்தீங்கன்னா 95.62 லேக்ஸ்ங்க. இதுல டாக்ஸ் வேற தனிங்க. 9.81 லேக்ஸ் நம்ம வந்து டாக்ஸா கட்டியிருப்போம். ஓகே சார். ஓகேங்களா? இதுக்கு கீழ நீங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்க. 11th நவம்பருங்களா இவங்க கரெக்ட்டா போட்ட டேட். என்ஏவியோட மென்ஷன் பண்ணிருக்கு. ஆமா சார். ஓகேங்களா? 50 லேக்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம நார்மலா சஜஸ்ட் பண்றது என்னன்னா, ஒரு தம்ப் ரூல் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஓகே. 10 லேக்ஸ்க்கு வந்து 6,000 நம்ம பண்ணலாம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அப்ப வந்து ஒரு 50 லேக்ஸ்ன்னு வச்சுங்களேன். ஓகே. ஒரு 30,000 பண்ணலாம். ஓகே சார். 6 to 7% நார்மலா. ஆமா. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. இதுல வந்து அதே மாதிரி அசம்ப்ஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம ஒரு 37,500 போட்டுட்டுங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத பாக்குறோம் நம்ம. ஓகே. என்னோட சஜஷன் வந்து ஒரு 30,000 நம்ம வந்து சேஃபா வித்ட்ரா பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு வந்து இந்த அக்யூமுலேட்டட் கார்பஸ் இங்க பாத்தீங்க இல்லீங்களா? ஆமா சார். ஆமா. 22.25 crore பதிலா நம்ம ஒரு 30,000 வித்ட்ரா பண்ணிருந்தோம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கண்டிப்பா. ஆமா. ஓகேங்களா? நம்ம 37,500 எப்படி அசம்ப்ஷன்ல நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிட்டே வரோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பாருங்க. நெக்ஸ்ட் மந்த் போகும்போது அன்னைக்கு என்ன என்ஏவி வேல்யூ பார்க்கணும். 11 ரூபீஸ் ஆயிருக்கு. 10 ஆமா வருதுங்க. சார். 11.33. ஆமா. ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் கெயின் ஒர்க் அப்ளிகபிள் ஆகும். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது போக அந்த சைடுல லாஸ்ட் காலம்ல பாத்தீங்கன்னா சென்செக்ஸும் எப்படி வளர்ந்துட்டு இருக்குன்னு தெரியும். ஏன்னா சென்செக்ஸ் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பாயிண்ட். ஒரு சில டைம் மார்க்கெட் ஏறும், ஒரு சில டைம் மார்க்கெட் விழும். நம்ம அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நம்ம வந்து கம்ப்ளீட்டா வித்ட்ரா பண்ணிட்டே இருக்கோம். மந்த் ஆன் மந்த் வித்ட்ரா பண்ணிட்டே இருக்கோம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டுங்க. 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க எல்டிசிஜின்னு வரும். அதாவது லாங் டெர்ம் கேபிட்டல் அப்ளிகபிள் ஆகும். ஆமா சார். ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து டாக்ஸ் எஃபிஷியன்ட்டா வித்ட்ராவல் கண்டினியூ பண்றோம். ஃபைனலா நீங்க வந்துட்டீங்கன்னா லாஸ்ட் பேஜ்ல வந்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அமௌண்ட் 50 லேக்ஸ். டோட்டலா எஸ்டபிள்யூபி பண்ண அமௌண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா 95,62,500. டாக்ஸ் பே பண்றது. அதுக்கப்புறம் டாக்ஸ் பர்சன்டேஜா நம்ம எவ்வளவு பே பண்ணிருப்போம். அவுட்ஸ்டாண்டிங் யூனிட்ஸ் இவ்வளவு இருக்குங்க. நியர்லி 22 லேக்ஸ் மேல இருக்கு. எக்ஸ்ஐஆர்ஆர் பாருங்க 22.7 கொடுத்துருக்கீங்க. நெட் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து அதுதான் மேல வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் அந்த மேலேயே நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தாச்சுங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ண 50 லேக்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் மட்டுமே இன்னைக்கு 22.25 crores இருக்குங்க. அவுட்ஸ்டாண்டிங் யூனிட்ஸோட வேல்யூங்க. வித்ட்ராவல் பண்ண எஸ்டபிள்யூபி அமௌண்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா 95 லேக்ஸ்க்கு வித்ட்ரா பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு சார்ட் இன்னொரு பெட்டர் இதுக்காக 1 crore இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தா எவ்வளவு வித்ட்ரா பண்ணலாம் நிறைய பேர் கேக்குறாங்க இல்லீங்களா? ஆமா சார். ஆமா. தம்ப் ரூல் இது பேசிக் தாங்க. 10 lakhsக்கு 6,000 வித்ட்ராவல். ஓகே. ஓகேங்களா?
அதே மாதிரி இதுல வந்து 1 crore வந்து பாத்தீங்கன்னா 75,000 per month withdrawal பண்றாங்க. பண்ணலாம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சோ நான் வந்து அட்வைசபிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60,000 பண்ணலாம்னு சொல்லுவேன். சோ நமக்கு வந்து இல்ல 1 lakh கூட பண்ணலாம். 1 lakh நம்ம வந்து withdrawal பண்றோம்னு வச்சுங்களேன். இங்க வந்து 44 crores இங்க அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு பாருங்க இன்னைக்கு டேட்டுக்கு. அதுக்கு பதில் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆமா சார். கண்டிப்பா. ஆமா. ஓகேங்களா? சோ இந்த இதுல படி டேட்டா படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1 crore நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் நவம்பர் 2002. இன்னைக்கு டேட் வரைக்கும் 29 பிப்ரவரி 2024 வரைக்கும் என்ன அதோட வேல்யூ நம்ம வந்து மந்த் ஆன் மந்த் 75,000 withdrawal பண்றோம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இதுல withdrawal பண்றதுல வந்து டோட்டலா இன்னைக்கு அவுட்ஸ்டாண்டிங் வேல்யூ மட்டுமே பாத்தீங்கன்னா 44.5 crores இருக்குங்க. ஓகே. ஓகே ஓகேங்களா? சார். அந்த 1 crore 44 crores வளர்ந்துருக்குங்க. ஓகே. ஓகேங்களா? நம்ம withdrawal பண்ணது மட்டுமே பாத்தீங்கன்னா 1.9 crores withdraw பண்ணிருப்போம். ஓகே. ஆமா சார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டாக்ஸ் பெய்டிங். இது ரியல் டைம் டேட்டா. இப்போ உங்களுக்கு வந்து நம்ம கால்குலேட்டர்ல போடுறதுக்கும் நம்ம ஆக்சுவல்ல பாக்குறதுக்கும் ஒரு ரியாலிட்டி என்னன்றது நமக்கு புரியும். கண்டிப்பா. எப்பப்ப டவுன் ஆயிருக்கு, எப்பப்ப ஜாஸ்தி ஆமா. ஆயிருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம பிரின்சிபல் இதெல்லாமே பார்க்கலாம். ஆமா. கண்டிப்பா சார். ஓகேங்களா? இது வந்து 11th பாருங்க NAV 10.01ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ நெக்ஸ்ட் டிசம்பர்ல இருந்தே 75,000 வித்ட்ரா பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் அப்ளிகபிள் ஆகுது. 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். ஆமா சார். ஓகேங்களா? அப்படியே ஃபைனலுக்கு வந்துட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது 1 crore-ங்க. டோட்டல் SWP 1 crore 91 lakhs 25,000 இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் யூனிட்ஸ் பாருங்க. அதோட வேல்யூ பாருங்க 44.5 crores இருக்குங்க. XOR 22.7. ஓகேங்களா? ஓகே சார். சோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஏன்னா இது நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னும் போது நம்ம ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு நமக்கு ஒரு சேலரி இருக்கும்போது நம்ம வந்து நிறைய அசெட்ஸ் நம்ம யோசிக்கிறோம். இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி எல்லாம் நம்ம திங்க் பண்றோம் இல்லைங்களா? ஆமா ஆமா சார். ஆமா. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு அளவுக்கு எவ்வளவு சேஃப்டிங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதை பார்த்து பயப்படுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஆக்சுவலா இது ப்ரொஃபஷனல் ஹேண்டில் பண்றாரு. ஓகே. ஆனா அவங்க பயப்படாம போறது பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டாக்ஸ். ஏன்னா அதுக்கு வந்து நம்மளோட பினான்சியல் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எப்போ ஒரு ஸ்டாக்கை வாங்குறோம், எப்போ ஒரு ஸ்டாக் விட்டு வெளியேறணும், அந்த மானிட்டரிங் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப டைம் தேவைங்க. கண்டிப்பா. ஓகேங்களா? அந்த ரிசர்ச் பண்றதுக்கான சோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? இது எல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் பண்றாங்கன்னும் போது அவங்களுக்கான அந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும் கொடுத்துட்டுங்க. நம்ம ப்ரொஃபஷனல்ல பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்ம ப்ரொஃபஷனல்ல ப்ரொமோஷனை வாங்கிட்டுங்க. ஆமா. கண்டிப்பா. ஓகேங்களா? இன்னும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும்ன்ற. கண்டிப்பா. ஓகேங்களா? நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு நீங்க சொன்னதுதான் சார். ரம்மி சர்க்கிள்லாம் ஈஸியா ரொம்ப மார்க்கெட்டிங் ஆயிடுது. மியூச்சுவல் ஃபண்ட் அது மாதிரி ஆகலன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆமா. ரெகுலேட்டடா இருந்தாலுமே பீப்புளுக்கு வந்து ஒன்னும் அவேர்னஸ் வரல. ஆமா. அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரல. என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றாங்கன்னே தெரியாம இருக்கு. ஆமா. சோ இந்த டேட்டாஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆமா. இது அந்த கிரிப்டோ கரன்சி சொன்னோம் பாத்தீங்களா? அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெகுலேட்டர்ல கிடையாது. அதுல பயங்கர வாலட்டிலிட்டி இருக்கு. ஆனா ஆமா. அதை பார்த்து பயப்படுறது கிடையாதுங்க. கண்டிப்பா. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அதுல அவ்வளவு ரிஸ்க் இருக்கு. ஆனா அதுல பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. எதுலலாம் ரிஸ்க் அதிகமா இருக்கோ, எதுலலாம் நமக்கு பிரின்சிபல் லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுக்கிறோம். ஆமா. வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபண்ட்ல நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு சில ஃபண்ட்ஸ்ல இருந்தா கூட பாத்தீங்கன்னா அது வந்து மச் பெட்டர் தான் ஒரு FD இல்ல மத்த ஏதாவது ஒரு அசெட்ல இருக்கிற ரிட்டர்ன்ஸோட இல்ல இன்ஃபிளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? நம்ம இது கொஞ்சம் நம்ம ஃபினான்ஷியல் லிட்ரஸி கொஞ்சம் வளர்த்துட்டுங்க. ஒரு பெட்டரான ஃபண்ட்ஸுங்க. இல்ல நமக்கு ஒருமே ஐடியாவே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போனா கூட சொல்றேன் நான். கண்டிப்பா சார். ஓகேங்களா? அதுல வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுங்க. ஏன் நம்ம பயப்படுறோம்? அந்த விஷயத்தை பத்தி தெரியாதனால இல்லைங்களா? ஆமா சார். இதெல்லாம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியணும் இந்த அவேர்னஸ். அவங்க ஆஸ் யூசுவலா RD FD போடணும் வேணாம்னு சொல்ல, இதுவும் ஒன் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சிருக்கணும். ஆமாங்க. கண்டிப்பா சார். ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த அவேர்னஸ் கொடுத்ததுக்கு. ரைட் சார். தேங்க்யூ சார். ஓகே சார்.